إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله ظنونا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல நிலைகள்லையும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை எதிர்பார்க்குறோம். தனி மனிதனிலிருந்து எல்லா விஷயங்களிலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு குடும்பம், ஒரு ஊர் என்பதை தாண்டி சமூகமாக இந்த சமூகத்திற்கென்று ஒரு அமைதியும் ஒரு மன நிம்மதியும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு வேண்டும் என்று எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒவ்வொரு முஸ்லீமினுடைய ஆசையும் அதுதான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மன அமைதியை இந்த சமூகம் பெற்றிருக்கின்றதா, அல்லது அந்த மன அமைதியை நோக்கி இந்த சமூகம் பயணித்து கொண்டிருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டது என்று சொன்னால், அன்றாடம் அந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கின்றதோ என்பது போன்ற ஒரு அச்ச உணர்வை நாம் சமீப காலமாக கடந்த சில வருடங்களாக நாம் என்ன செய்யணும், அதிகமாக அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா பெற்றுக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஏதோ மனசில் ஏதோ ஒரு உள்ளத்தில் இந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு சூழல்களை நாம் உணர்ந்து அது சம்பந்தமான ஒரு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு உரிமைகளாக மறுக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் அதை இன்னும் அதிகமாக உணரக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருப்பதை நம்ம கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையும் நமக்கு தோன்றி கொண்டு தான் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் இருக்கிறோன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நாடு என்று நாம் நிறுத்திட முடியாது. ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நமக்கான நிம்மதிகள் குலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் தொடர்ந்து கொண்டே இருக்குது.
நீங்கள் பலஸ்தீனத்தை எடுத்துக்கோங்க, யமன் எடுத்துக்கோங்க, சிரியாவை எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய நாடு, தன்னுடைய ஊர், தன்னுடைய வசிப்பிடத்தில் கூட வசிப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி, ஒரு குறிப்பிட்ட நகரத்திலிருந்து ஒட்டுமொத்தமான பலஸ்தீனர்களும் அந்த நகரத்திலிருந்து நீங்கள் உடனடியாக காலி செய்து போக வேண்டும் என்று ஆக்கிரமிப்பாளர்களால் விரட்டப்படுவதை நாம் கண்கூடாக செய்தியாக பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நாம் வசிக்கக்கூடிய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அதிகமாக பாடுபட்ட இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீதியும் நீதமும் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆச்சு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு. டிசம்பர் 6, இன்றைய தினம் டிசம்பர் 6, 33 வருடங்கள். என்ன கிடச்சிச்சு? ஒரு அநீதம். சமூகம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த ஒரு சமூகத்திற்குரிய வணக்கஸ்தலம் முழுமையாக இடிக்கப்பட்டு அங்கே வேறு வணக்கஸ்தலம் கட்டப்பட்டதை தவிர வேறு என்ன இந்த சமூகத்திற்கு கிடைச்சிருக்கு? எதுவுமே என்ன செய்யல, கிடைக்கல. நீதி சரியான முறையில் கிடைச்சதா அந்த விஷயத்தில்? அது கூட இல்லை. நீதி கூட இன்றைக்கு சமூகத்திற்கு கிடைப்பது கிடையாது. அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அன்றாடம் இது போன்ற காரியங்களை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழல் எல்லாத்துக்கும் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம், வியாபாரம் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? இன்றைக்கி எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை ஆய்வுகள். ஒரு சில மாநிலங்களில் தொடர்ச்சியாக நாளை காலையில் எந்திரிச்சு இந்த பள்ளிவாசலை தொழுவோமா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழல்கள் இருக்கா இல்லையா? நாம் சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவை கூட நீ என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமூகம் ஏழையாக இருக்கக்கூடிய சமூகம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகத்திற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்த இடங்கள், வக்ஃபு இடங்கள், சமூகத்திற்காக தரப்பட்ட இடங்கள் கூட அபகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்களை அன்றாட அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ எல்லாத்துக்கும் என்ன தோணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு தோன்றது என்ன? இறுதி முடிவுங்கிறது என்ன? நம்ம தோற்றுக்கொண்டே இருப்போமா? எதுலேயுமே நமக்கு வெற்றி என்பது கிடைக்க மாட்டேங்குது. எதுலையாவது வெற்றி கிடைக்குமா? தொடர்ந்து தோல்விகளைத்தானே இந்த சமூகம் சந்தித்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு தோணத்தானே செய்யுது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்தி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அந்த பயம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பயத்தை போக்கவும் முடியல. அதுலேருந்து வெளியே வருவதற்கான வழிகாட்டுதல் என்னங்கிறதும் தெரியல. அப்போ இப்படி தான் காலம் ஃபுல்லாக போகுமா? நமக்கென்று ஒரு இறுதி வெற்றி என்பது, ஈடேற்றம் என்பது இருக்காத? நியாயமான முறையில் கிடைக்க வேண்டியது கூட கிடைக்க மாட்டேங்குது. அநியாயமாக கேட்கல. என் சொத்தை பாதுகாப்பது, என் உணவை நான் உட்கொள்வது, இது போன்ற விஷயங்களில் கூட எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா, போராடாமல் இருந்து விடுவோமோ, போராடாமல் இருந்துட்டா வேற ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்ற அளவுக்கான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருச்சு. அதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. முன்னாலாம் போராட்டம் நடத்தும் போது போராட்டம் நடத்துவோம், சில நேரங்கள் நடத்த மாட்டாங்க, இப்படி போயிடுவாங்க, கண்டனங்களை பதிவு செய்வாங்க, பதிவு செய்யாமல் போயிடுவோம். இன்றைக்கி என்ன நிலைமைனா இந்த சமூகத்துக்கு, இது மாதிரி செய்யலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கண்ணை மூடுனா, அந்த கண்ணை மூடுற நேரத்தில் நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா தள்ளப்படுறோம். ஒரு விதமான அச்சம் தானே. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஒரு விதமான அச்சத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, சோதிக்கப்படுவீர்கள். அதை ரொம்ப அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எல்லா இடங்கள்லையும்.
ஒரு சில இடங்களை எடுத்து பாருங்கள், வேறு விதமான அச்சங்கள் இருக்குது. இஸ்லாமிய சமூகத்தை, இஸ்லாமிய கொள்கையை, இஸ்லாமிய கோட்பாடுகளை நிறைவேற்றி கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய கோட்பாட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்களையும் பார்க்குறோம். என்னடா இது? ஒரு இஸ்லாமிய கட்டமைப்புக்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கும் முன்னுதாரணமாக நம்ம பார்த்த நாடுகள் எல்லாம், அவைகளெல்லாம் அந்த இஸ்லாமிய கோட்பாட்டை விட்டு வெளியே போகுதே அப்படிங்கிற ஒரு கவலையும் நமக்கு வருதா இல்லையா? இந்த மாதிரியான அச்சங்களும் கவலைகளும் அன்றாடம் நம்மளை ஒரு விதமான ஒரு மனதை போட்டு புரட்டி கொண்டே தான் இருக்குது. நம்ம என்னதான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாலும் இது இருக்கத்தான் செய்யுது. இப்படி எல்லா காலமும் இருந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்ல. உதாரணத்துக்கு 92லேருந்து போராடணும், 92க்கு முன்னால் அந்த பள்ளியை பாதுகாக்கிறதுக்கு போராடணும், அதுக்கடுத்து இடத்துக்காக போராடணும், இப்போ நீதத்துக்காக போராடுறோம், திருப்பி இருக்கக்கூடிய இடங்களுக்காக போராடுறோம். இப்படி அதிகரிச்சுக்கிட்டே தானே இருக்குது. இப்படி தான் நம்ம காலம் ஃபுல்லாக போயிடுமா, நமக்கென்று ஒரு முடிவு ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு நிலை நம்மள்கிட்ட வருது, யோசனை வருது. அப்போ அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? எல்லாம் ஏதாவது ஒரு தீர்வை சொல்லியிருப்பானா இல்லையா? தீர்வு இல்லாமல் இருக்காதுல்ல. அவனை நம்பி தான் வாழ்கிறோம். அவன் சொல்லக்கூடிய முடிவு என்னவோ அதற்காகத்தான் கட்டுப்பட்டு அதையே முன்னோக்கி தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் இறுதியாக நமக்கு ஒரு யோசனை என்ன, அல்லாஹ் இருக்கிறான். அதான முன்னால் வைக்கிறோம். மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் 1000 சிரமம் இறுதியாக என் மனசில் ஒரு தோணும், அல்லாஹ் இருக்கிறான், அவனை நம்புவோம். ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தருவான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் நமக்கு வருது தான் இல்லையா? அப்போ அது சம்பந்தமான மார்க்கத்தினுடைய உபதேசங்களை நாம் இந்த நேரத்தில் கவனம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இது போன்ற நிகழ்வுகள் என்பது மரபுங்கிறான். காலம் காலமாக இப்படி வரும், அதுக்கப்புறம் ஒரு ஈடேற்றம் என்பது வரும், ஒரு இறுதி முடிவு என்பது ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 10 மற்றும் 11வது வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்கிறான்னா, இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபலி மின்கும், உங்களுக்கு கீழிருந்தும் மேலிருந்தும் உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது அது எப்படி இருக்கும் தெரியுமா? வ இது ஜாகத்தில் அபுசார் வ பலகத்தில் குலூப், அந்த கஷ்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஜாகத்தில் அபுசார், உங்களுடைய பார்வைகள் எல்லாம் அப்படியே நிலைகுத்தி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய உள்ளங்கள் இருக்கா இல்லையா, உங்களுடைய உள்ளங்கள்லாம் அப்படி என்னது, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு உங்களுடைய இருதயங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விதமான அடைப்பு உங்கள் தொண்டைக்குழி வரைக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு சிரமங்கள் வரலாம், அந்த அளவுக்கு சிரமங்கள் வரலாம். இதுக்கு முன்னால் வந்ததை தான் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி உங்களுக்கு வந்தது தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு வந்த சோதனை எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மேலிருந்து வந்தது கீழிருந்து வந்ததும் நீங்கள் அவர்களை பார்க்கும்போது எப்படி உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் அடைத்து தொண்டைக்குழியெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. ததுன்னூன பில்லாஹி தன்னூனா, எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணினீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட பலவாறான எண்ணங்கள் அல்லாஹ்வை பற்றி வச்சு, அல்லாஹ் நம்மளை கைவிட்டானா, அல்லாஹ் நம்மளை கண்டுக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் பலதரப்பட்ட எண்ணங்கள் தோணுச்சா இல்லையா? ததுன்னூன பில்லாஹி தன்னூனா, அதிகமான எண்ணங்கள் தோன்றியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படிலாம் ஏற்பட்டது சஹாபாக்களுக்கு. இது எப்போ அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தந்த பிறகு இந்த செய்தியை அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். இப்படியெல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் என்னது? ஹுனாலிக ஹுபுத்துலியல் முஃமினூன வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, இறை நம்பிக்கையாளர்கள் மிகப்பெரிய சோதனையை கொண்டு கடுமையான அதிர்ச்சி அடைய வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதெல்லாம் இருக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீங்கள் தாங்கி கடந்து தான் நீங்கள் வரணும். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லவா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா, உங்களை நான் சோதிச்சு தானே உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் நான் வைக்கணும். சோதிக்காமல்
எந்த சிரமமும் தராமல் உங்களை நான் சொர்க்கத்தில் வச்சிட முடியாது. சிரமங்களால் நிறைந்ததல்லவா சொர்க்கம்? சொர்க்கம் என்பது சிரமங்களால் நிறைந்ததல்லவா? அந்த சொர்க்கத்தை நீ பார்க்கக்கூடிய நேரத்தில் நீ பட்ட சிரமங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் என்னென்ன சிரமங்கள் பட்டையோ அதெல்லாம் இல்லாமல் நீ சொர்க்கத்தில் நுழைவ தெரியுமா? இந்த சிரமங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாதான், சிரமங்களை அனுபவிச்சிருந்தாதான் உனக்கான சொர்க்கம் என்பது மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எத்தனையோ முறையீடுகளை சஹாபாக்கள் வச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, புகாரியில் 6943வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கெல்லாம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் இருக்குதோ, அதே போல் கண்கூடா பலதரப்பட்ட சிரமங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை கண்ணு முன்னாலேயே பார்த்து, ஒரு நாள் வஹுவ முத்தவஸ்ஸிதும் புர்தத்தம் ஃபி தில்லில் காபா, ஒரு போர்வையை சுருட்டி தலைக்கு வச்சு காபாவுடைய நிழலில் படுத்திருக்கிறாங்க, காபத்துல்லாவுடைய நிழலில் படுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் பட்ட சிரமங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட வேண்டும் என்பதற்காகவே சஹாபாக்களை கஷ்டப்படுத்துவாங்க. எங்கேயோ நடக்கிற ஒரு சிரமம் இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் சிரமப்படுறதை பார்த்து நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கவலைக்குள்ளாக ஆளாக்குவாங்கன்னா, அதுவரை பேசாமல் இருக்கிறவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியை கடந்து வராங்க அப்படின்னா அவருடைய தோழர்களை துன்புறுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கணும், சிரமப்படணும், கஷ்டப்படணும், அவர் மனம் நொந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வரும்போது தான் நிறைய கஷ்டங்களை கொடுப்பாங்க சஹாபாக்கள். அதெல்லாம் பார்த்து 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 அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே விட்டுட்டு ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அப்படி ஒரு மன அமைதி தேடி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுடைய நிழலில் படுத்திருக்கிறாங்க. இப்போ ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஷகவுனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தோம். முறையிடுறதுக்கு அவங்க தானே இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் முறையிடணும். இன்றைக்கி நம்ம யார்கிட்ட முறையிடுறதுனே தெரியல. யார்கிட்டயோ போகிறோம், எல்லாரும் என்ன செய்யலாம், முன்னால் சிரிச்சுட்டு முதுகில் குத்துற வேலையை தான் உலகமே பார்த்துட்ருக்க நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. ஷகவுனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தன்சுர்லனா அலா தஸ்தன்சுர்லனா, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் உதவி செய்யப்பட மாட்டோமா? அலா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லா சிரமங்களையும் அனுபவித்த ஒருத்தர் போய் கேட்குறார். கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கான ரஜுலு ஃபீமன் கபலக்கும், உங்களுக்கு முன் இருந்த சமூகத்தில் உள்ள ஒரு மனிதர், யுஹ்ஃபர் லஹு ஃபில் அர்ல், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு குழியை தோண்டி ஃபயுஜஅலு ஃபி தில்கல் ஹஃப்ரா, அந்த குழியில் என்ன செய்வாங்க அப்படின்னா அவரை நிறுத்துவாங்க. அந்த குழியில் அவரை நிறுத்துவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா, நீ முஸ்லீமா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய, அடித்தால் யாருமே கேட்கக்கூடியாத ஒரு நபர் யாராவது கிடைச்சா அவங்கள எல்லாருமே அடிப்பாங்க. அடித்து நீ என்ன செய்ய, ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறானா இல்லையா? இன்றைக்கி நம்ம அன்பூடாக பல இடங்களில் பார்த்துட்ருக்கோம். அப்படியெல்லாம் நடக்குதா இல்லை? இன்று வரைக்கும் அன்றாடம் ஏதோ ஒரு காணொளிகள் அப்படி வந்து கொண்டு தான் இருக்குது. எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்ததில்ல. ஆனால் அது மாதிரி திரும்ப திரும்ப அடித்து அப்போ பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னுள்ள ஒரு சமூகத்தில் ஒரு குழி தோண்டி, பூமியில் ஒரு குழி தோண்டி, அந்த குழியில் ஒரு மனிதர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர் நிறுத்தப்படுவார். ஃபயுஜஅலு ஃபி தாலிக் ஃபி தில்கல் ஹுஃப்ரா, அந்த குழியில் நிறுத்தப்படுவார். ஃபயுஜா பில் மின்ஷார், இரும்பு ரம்பம் கொண்டு வரப்படும். இரும்பு ரம்பம் கொண்டு வரப்பட்டு ஃபயூதாவு அலா ரஸிஹி, தலையில் வைப்பான். தலையில் வச்சு கேட்பான், கொள்கையை விட்டுறியா, நீ ஏற்றுக்கொண்டதை விட்டுறியா? அவன் தலையில் வைத்து கேட்பான். ஃபயுஷக்கு பினிஸ்ஃபைன், ஃபயுஷக்கு நிஸ்ஃபைன், ரெண்டாக பொழந்துருவான். வைக்கிறது மட்டும் இல்லை, இரண்டாக அறுத்து விடுவான். மா யசுத்துஹு தாலிக அன் தீனிஹி, ஆனால் அவன் அறுத்தது மட்டும்தான் செய்ய முடிஞ்சே தவிர
அவனுடைய மார்க்கத்திலிருந்து அவனை தடுக்கவே முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மேலே கையை வச்சாலாவது ரம்பத்தை வச்சாலாவது அவன் கொள்கையை விட்டுட்டு ஓடிடுவான்னு எதிர்பார்த்தான். ஆனால் ஓடலை, அவங்க நின்றாங்க. குழியில் வைக்கிறியா வை, அறுக்கிறியா அறு, ஆனால் நான் என் கொள்கையை விட மாட்டேன் அப்படின்னு நின்றாங்க. வயும்ஷிது பி அம்ஷாத்தில் ஹதீத், இரும்பு சீப்பை கொண்டு வந்து அந்த இரும்பு சீப்பை கொண்டு சீவப்படுவார்கள். வமாதூன லஹ்முஹு வ அத்முஹு, அப்படி சீவும்போது அந்த கரியும் சதையும் எலும்பும் என்ன செய்யும், சேர்த்து சீவப்படும். தலையிலங்க, தலையில் அந்த இரும்பு சீப்பை கொண்டு சீவும் போது அந்த இது எல்லாம் தலை ஓடும், அந்த சதையும் அந்த கரியும் சேர்ந்து எடுக்கப்படும். ஒமா யசுத்துஹு தாலிக அன் தீனிஹி, அதனால் அவருடைய மார்க்கத்தை விட்டு தடுக்க முடிஞ்சா தடுக்க முடியல சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ வல்லாஹி ல யுத்திம்மன்னல்லாஹு அலா ஹாதல் அம்ர். ஆனால் இப்படி தொடரும்னு நினச்சிடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டிருப்பார்களா? நினைப்பதையெல்லாம் நடத்தி கொண்டிருப்பது போல இப்படி இவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி ல யுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர், இதுக்கு ஒரு முடிவு வரும், முடிவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். எந்த அளவுக்கு? ஹத்தா யஸீரு ராகிப் மின் சன்ஆ இலா ஹத்ரமௌத் லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் பயந்தவனாக வேறு யாருக்கும் பயப்படாதவனாக சன்ஆவில் இருந்து ஹதரமௌத் வரை ஒரு பயணி என்ன செய்வான் அப்படின்னா நிம்மதியாக பயணிப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அல்லாஹ் கண்டிப்பாக கொண்டு வருவான். இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் வலாக்கின்னக்கும் கௌமுன் தஸ்தஅஜிலூன், உடனே வரும்னு நினைச்சிடாதீங்க, உடனே வரும்னு நினைச்சிடாதீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எதிர்பார்த்தாங்க அல்லாஹ் இந்த முடிவை தருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூர்த்தி செய்தானா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாம் சில நேரங்களில் பொறுத்தாக வேண்டும். பொறுக்காம அல்லாஹ்வை மறந்து நிதானம் இழந்து அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ அப்படிங்கிற அந்த சிந்தனை என்ன செய்யக்கூடாது, நம்மிடத்தில் வந்து விடவே கூடாது. 11வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன், பொறுமையா இருங்க, முடிவு என்பது பயபக்தி உடையவர்களுக்கு தான். எவர்கள் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் முடிவு, இறுதி முடிவும் இறுதி வெற்றியும் அவர்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் 7வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கால மூசா லி கௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு. கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு ஆறுதல் சொன்னார்கள். லி கௌமிஹி, தன்னுடைய சமூகத்திற்கு ஆறுதல் சொன்னார்கள். இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வஸ்பிரு, பொறுமையாக இருங்க. இன்னல் அர்த லில்லாஹ், பூமி என்பது அல்லாஹ்வுக்குரியது. இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. யூரிசுஹா மையஷா, யாரை நாடுறானோ அவங்களை அதிகாரத்தில் அல்லாஹ் உட்கார வைப்பான், அவங்கள தான் சொந்தக்காரர்களாக ஆக்குமா. அல்லாஹ்வுக்கு ஒரு நாட்டம் இருக்கு, ஒரு நியதி இருக்குது. நீங்க இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும், பொறுமையாக இருக்கணும். இன்னல் அர்த லில்லாஹ், பூமி என்பது அல்லாஹ்வுக்குரியது. யூரிசுஹா மையஷா மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்கள்ல யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த பூமியை வசப்படுத்தி தருவான், அவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுப்பான். அது நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், அக்கிரமக்காரனா இருக்கலாம், அநியாயக்காரனா இருக்கலாம், ஃபிரௌனா இருக்கலாம், ஹாமானா இருக்கலாம், காரூனா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ரூதாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பூமி அவனுக்குரியது, அதிகாரத்தை கொடுப்பான். ஆனால் வல் ஆகிபா, இறுதியாக அந்த பூமிக்கென்று ஒரு நியதியை அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அது யாருக்கு? லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்களுக்கு தானே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இப்போ பயபக்தி உடையவர்கள்னா யாரு? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? பயபக்தி உடையவர்களுக்கு அப்படின்னு சொன்னா யார் அது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்குது. நம்மிடத்தில் பயபக்திக்குரிய அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்குதா? நாம் அதில் சரியானவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும்.
நாம் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் சரியாக இருக்கிறோமா? சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறோமா? சத்தியம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சத்தியத்தில் நிலைச்சிருக்கணுமா இல்லையா? வெற்றியை கொடுக்கப்பட்டவர்களை எல்லாம் சமூகத்தில் யோசிச்சு பாருங்க. வெற்றி கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள். அத்தமஸ்ஸுகு பில் ஹக், சத்தியத்தில் நிலைத்திருப்பதுதான் தக்வாவினுடைய அடையாளம். வயக்திஃபாஉ சுனன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை பின்பற்றி நடப்பதில் சரியாக இருக்கணும். இதுதான் தக்வாவுடைய அடையாளம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் எல்லா காலமும் நிலைத்திருக்க வேண்டும். என்னிடத்தில் என்ன பாக்கி இருக்குன்னு கேட்டால், நான் நிறைய நல்ல அமல்களை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய நல்ல அமல்களை செஞ்சிருக்கணும், செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தடுத்த தீமையான செயல்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் வெற்றியை நமதாக்குவான், நமக்குரியதாக ஆக்கி வைப்பான், நம்ம கையில் கொடுப்பான். ஆனால் இந்த முந்திய சமூகம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க மேற்சொன்ன எல்லா பண்புகளையும் ஒரு சேர வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்திட்ட இல்லை. யதார்த்தம் அதுதானே, இன்னைக்கு நம்ம சமூகத்திட்ட இல்லை. அதனால் நமக்கான வெற்றிகள் 33 வருஷமோ அல்லது அதுக்கு முன்னால் ஒரு 40 வருஷம் அந்த பள்ளி இருக்கா இல்லையான்னு தேடிட்டு இருந்தோமே, கதவை திறப்பானா திறக்க மாட்டான்னு சொல்லி அப்படி ஓடிடுச்சு. அப்போ 79 வருஷம் இப்படி போகணுமா அப்படின்னா என்ன காரணம்? நம்மிடத்தில் தக்வாவிற்கான அடையாளம் இந்த சமூகத்தில் வளர்க்கப்படவில்லை. இந்த சமூகம் என்பது ஒரு நீண்ட லட்சியத்தோடு பயணிக்க வேண்டிய சமூகம் இது. அந்த நீண்ட லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய நேரத்தில் தான் என்கிட்ட உண்மை இருக்கும், இஹ்லாஸ் இருக்கும், நல்ல செயல்கள் இருக்கும், நான் இஸ்லாமிய அடிப்படையிலான எல்லா விதமான கோட்பாடுகளையும் சரியாக கடைபிடிக்கக்கூடியவனாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவனாக, அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுவனாக, அவனை மட்டுமே ஏகத்துவப்படுத்தக்கூடியவனாக இப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கே நான் இறையச்சம் உடையவனாக, பயபக்தி உடையவனாக பார்க்கப்படுவேன். அப்படிப்பட்ட அந்த பயபக்தியை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை நமதாக்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 30வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, வகான ஹக்கன அலைனா, நம் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? வகான ஹக்கன அலைனா, நம் மீதுள்ள கடமை என்னன்னா, நஸ்ருல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு உதவுவது என்பது நம் மீதுள்ள கடமை என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய கடமையில் என்னைக்குமே என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய கடமையை தவறக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கணும். அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அதற்கு தகுதி படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும், நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட லட்சியத்தை கொண்டு நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பயணத்தை நோக்கி மக்களை சமூக தலைவர்கள் அழைக்க வேண்டும். அப்படி அழைச்சாதான் என்ன செய்ய முடியும், வெற்றியை நோக்கி பயணிக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் வெற்றியை நோக்கி நாம் பயணிப்பது என்பது இன்னும் தாமதமாகிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வல யன்சுரன்னல்லாஹ மை யன்சுருஹு. அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம், அப்படி தானே? எல்லாரும் அல்லாஹுடைய உதவியை தேடி தான் இருக்கிறோம். அன்றாட சொல்கிறோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுறோம். அல்லாஹுடைய உதவி எப்பொழுது, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் நமக்கு எப்போ உதவி செய்வான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். சரியான தக்குவாவோடு வாழ்ந்த மக்கள் மத்தா நஸ்ருல்லான்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீபுன, அல்லாஹுடைய உதவி சமீபத்தில் இருக்குன்னு. யாரு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒட்டுமொத்த இறையச்சத்திற்கே அடையாளமாக திகழ்ந்த சமூகத்திடம் அல்லாஹு தஆலா சொன்னா, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி சமூகத்தில் இருக்குது. அப்போ அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். வல யன்சுரன்னல்லாஹ மை யன்சுரு, அல்லாஹ்வுக்கு எவர்கள் உதவி செய்கிறாங்களோ,
அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய எவர்கள் தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா உதவுறான். அப்போ அல்லாஹ்வுக்காக உதவுறதுன்னா அல்லாஹ் என்ன உதவி எதிர்பார்க்குறான்? அவனுக்கான கடமைகளை சரியாக செய்வது அவனுக்கான உதவி. ஒரு சின்ன ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்க, உம்ராவுக்காக கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் தடுக்கப்படுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, தூதுவராக அனுப்புகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலை. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு செய்தி சொல்லப்படுது. அனுப்பப்பட்ட தூதுவர் கொல்லப்பட்டார் என்று சொன்னால் அந்த நாட்டின் மீது, அந்த ஊரின் மீது உடனே படையெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் அங்கே வருது. வரக்கூடிய நேரத்தில் உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறாங்க. இப்படி ஒரு சூழல் வருது, நாம் என்ன செய்யணும், உடனே அங்கே போய் என்னன்றதை பார்க்கணும். எந்த உம்ராவுக்கு மட்டும்தான் வராங்க, எந்த விதமான மற்ற தயாரிப்புகள்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டாங்க, உடனே வந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்ட உடனே எந்த விதமான யோசிப்பும் இல்லாமல் வந்தனால அல்லாஹ் உங்களுடைய பாதத்தை ஸ்திரப்படுத்தினாங்கிறான். நீங்கள் எப்படி உங்களுக்கு உறுதி வந்துச்சு, மன உறுதி எப்படி ஏற்பட்டது? நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். அப்போ அல்லாஹ்விற்காக நான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னா என்னது? அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ, என்ன கடமைகளை எனக்கு சொல்லி இருக்கிறானோ, என்ன ஏவல் விளக்கல்களை போதித்து இருக்கின்றானோ, என்ன தௌஹீதை சொல்லி இருக்கிறானோ, எந்த கொள்கையை நமக்கு போதித்து இருக்கிறானோ, எந்த மார்க்கத்தின் அடிப்படையில், எந்த வரையறையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று வகுத்து தந்திருக்கிறானோ, அது எல்லாமே இந்த சமூகத்திடம் வர வேண்டும். அப்படி வரும் பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதை கவனத்தில் கொண்டு அதை நோக்கி நாம் என்றைக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படி பயணிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான வெற்றியை மிக இலகுவாக ஆக்கி இறுதி முடிவு என்பது நமக்கானதாக மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக.